ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்துல எதிர்பார்த்த மாதிரியே தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் படம் பார்த்தவங்க 2 தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட ஐ எம் வெயிட்டிங், குட் பேட் அக்லியோட இன்டர்வல் டைலாகுமே ஐ எம் வெயிட்டிங் தான். அஜித் அவர்கள் பேசுற அந்த தியேட்டர் வீடியோவை கூட எடுத்து சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கில்லி காரப்பொரி ரெஃபரன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் த்ரிஷா சம்பந்தப்பட்ட காட்சியில் அது இருக்கும் போல. ஸோ கோட்டு கிளைமேக்ஸ்ல அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இப்போ குட் பேட் அக்லிலையும் தளபதியோட ரெஃபரன்ஸ் பார்க்கவே இருக்கு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்துல இருக்கிற ஒரு டயலாக் இதுல இருக்கும் அப்படின்னு மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாரு. சோ அது இருக்கா இல்லையான்றது தெரியல. அண்ட் குட் பேட் அக்லியோட ரிவ்யூஸ்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் ஓரளவுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ ரிசல்ட் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பத்தி அதுக்கப்புறம் பேசலாம். அண்ட் இப்போதைக்கு படம் வெற்றி பெற தளபதி ஃபேன் சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. சோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா படத்துக்கு போக வேண்டியதான். அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்தவங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மெயினா ஜென்யூனான ரிவ்யூவை சொல்லுங்க. ஏன்னா அஜித் அவர்களோட ஃபேன்ன்றதால சும்மாச்சுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றதும் ஆர் தளபதி ஃபேன்ன்றதால வேணும்னே நல்லா இல்லைன்னு சொல்றதும் ரெண்டுமே வேஸ்ட் தான். எப்படி இருந்தாலும் உண்மையான ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ நீங்க யார் ஃபேனாக இருந்தாலும் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆனதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.